போகிறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் அது வந்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ பிரியாணி அரிசி, இஞ்சி பூண்டு, தயிர், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, ஈகிள் மசாலா எடுத்துருக்கேன், புதினா மல்லி. இதில் சிக்கனில் நான் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு சால்ட் போட்டுக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி இருந்தாலே போதும். நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆயிலை கொஞ்சம் போட்டுருவோம். போகிறேன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் போட்டுக்கிறேன். ஆனியன் இதில் வந்து போட்டுருவோம். கூடவே கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகா அண்ட் வந்து புதினா மல்லி இதை போட்டுடுறேன். தக்காளி சேர்த்துக்கிறோம். தண்ணி வச்சு வந்து கொதிக்க விட்டுருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கு. இதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் நம்ம வடித்து கொட்ட போகிறோம். ஒரு கப் தயிர் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஈகிள் பிரியாணி மசாலா தான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். கூட நான் வந்து லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடித்து வச்சுருக்க ரைஸு, ஸோ அதை நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை கொட்டிடுறேன். நான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரைஸ் வடித்த தண்ணி இதில் க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடணும். ரெடி ஆகிடுச்சு. காட்டுறாங்க. ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி ரெடி.